காலையில் இயேசுப்பா நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஏராளமானவங்க நீங்கள் திக்கற்று நிற்கும்போது உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தேவைகள் உங்ககிட்ட இருந்து வர்ற எதிர்பார்ப்புகள் மட்டுமா தான் இருக்கும். ஆனால் நம்ம தேவனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே உள்ள பாசம் மட்டும்தாங்க அவருக்கு முக்கியம். மனுஷங்க யார் உங்களை மறந்தாலும் தேவன் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டாங்க. மனுஷங்க உலகப்பிரகான காரியங்களுக்கு மாத்திரமே உங்கள் கூட இருப்பாங்க. அவைக்குரியான வார்த்தைகளை பேசுவதற்கும் உங்கள் மனசில் இருக்க பிரச்சனைகளை, கவலைகளை, கண்ணீரை கேட்கறதுக்கு உண்மையான ஒரு உறவுன்னு பார்த்தீங்கன்னா அதில் மேசப்பாவை மட்டும்தாங்க இருப்பாங்க. உங்கள் கவலை எல்லா மனுஷங்கிட்டையும் நீங்கள் சொல்கிறத விட்டுக்கிட்டு அதையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு, அப்பா என் பிள்ளை கூப்பிட்றேன்ப்பா, என் பிரச்சனையை பாருங்கப்பா, என்னை கண்மணி போல வழி நடத்துங்கப்பா, அவர்கிட்ட நீங்கள் கேட்டால் மட்டும் போதும், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. உலகத்தில் எல்லா விஷயத்துக்காகவும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் எதுக்கு ஓடணும் நம்ம யாருக்குமே தெரியாது. சுற்றி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காதுங்க. ஆண்டவர் கொடுத்த இளமையை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, அவருக்கான வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறது, வாழ்க்கைக்குள்ளே செல்லணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டார். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன தேவைங்கிறது அவர் ரொம்ப நல்லா அறிஞ்சிருக்காரு. ஒரு சில சூழ்நிலைகளை நீங்கள் யோசிக்கணும், நமக்கே உள்ள சோதனை, நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம தனித்து நிற்கிறோம் அப்படின்னு கூட நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். ஆனால் நம்ம அப்பா சொல்கிற விஷயம், இந்த தனிமையில் விளையாடுறா, இந்த தனிமையில் நான் விடலை, என் கூட எனக்காக இருக்கிறதுக்காக நாம் 2 பேரும் தனியாக பேசிட்டு இருக்காங்க. உனக்கும் எனக்கும் உள்ள உறவை நீடிச்சு கொண்டு போவதுக்காக தாண்டா ஒன்று வச்சுருக்கேன். என் கூட பேசும்போது இதை விட உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையிலும் யாரும் உங்களை விட்டு போனாலும் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அவர் உங்கள் கூட இருக்கிறப்போ யாராலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாதுங்க. இதுவரையில் உன்னை கைவிடா தேவன் இனியும் உன்னை கைவிடுவேனோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமென்.